அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 205 பதிவுகள் வெளியிட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 206வது பதிவு, பாடல் எண் 207. இப்போ சென்ற பதிவில் அந்த சந்திர மகா திசையில் சந்திர புத்தி, அதாவது சுய புத்தின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 மாத காலம். அந்த காலத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான சுப பலன்களை வாரி வழங்குவாங்கங்கிறத மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு பதிவில் இந்த சந்திர மகா திசையில் செவ்வாய் புத்தி 7 மாதம், அந்த 7 மாத காலம் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான துன்பங்களை தரும் அப்படிங்கிறத புலிப்பாணி மகரிஷியினுடைய பாடல்ல இருந்து சொல்கிறோம். இது தவிர இந்த செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்தில் வேறு நல்ல பலன்களும் இருக்கா இல்லையாங்கிறத மிக நுட்பமாக அதை விளக்கி இருக்கிறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். தானென்ற சந்திர திசை செவ்வாய் புத்தி, தன்மையில்லா நாளதுவும் மாதம் 7, வானென்ற அதன் பலனை சொல்ல கேளு, வாதமுடன் கிரந்தி பித்தம் வாய்வு ரோகம், ஏனென்ற கள்ளரால் சோபம் உண்டாம், எளிதான ஏந்திழையால் துக்கம் உண்டாம், கோணென்ற கோதையரும் சகோதரத்தால் கொடுமைகளும் உண்டாகும் கூர்ந்து பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாடலை. இப்போ முதல் அடி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தான் என்ற சந்திர திசை செவ்வாய் புத்தி, தன்மை இல்லா நாளதுவும் மாதம் 7ங்கிறார். தன்மை இல்லா நாளுங்கிறார். மாதம் 7, 7 30 210 நாட்கள் அந்த சந்திர திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிற காலம் தன்மை இல்லாத காலம் அப்படின்னு இந்த முதலடியில் சொல்கிறார். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாருங்கிறத அந்த 2ஆம் அடியில் போய் பாருங்க. வானென்ற அதன் பலனை சொல்ல கேளு, அந்த 2ஆம் அடியில் 2வது வரியில் சொல்கிறாரு பாருங்க. வாதமுடன் கிரந்தி பித்தம் வாய்வு ரோகம். வாதம்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சிகளால் வரக்கூடியது. கிரந்திங்கிறது உஷ்ணத்தினால் வரக்கூடிய கட்டிகள், வாய்வு உபத்திரவங்களால் வரக்கூடிய தொல்லைகள், இதெல்லாம் அந்த சந்திர திசையில் செவ்வாய் புத்தி காலத்தில் நடக்குங்கிறார். செவ்வாயை பொறுத்தவரையில் அவன் ரோகங்களுக்கு காரகன். பிணிப்பீடைகள், வியாதிகள் இதை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் கிரகம்னு சொல்லுவாங்க. இது தவிர ஒரு ஜாதகத்தில் அந்த 6ஆம் இடத்துக்கு காரகத்துவமாக இருக்கிறவரும் செவ்வாய் பகவான் தான். 6ஆம் இடம்ங்கிறது கடன், பகை, ருணம், ரோகம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு அவர் காரகனாக வழங்குறதுனால அந்த ஸ்தானத்தினுடைய பலன்களை இந்த செவ்வாய் புத்தி எந்தெந்த திசையிலெல்லாம் நடக்குதோ அந்த காலங்களில் அவர் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. அது இந்த சந்திர திசையில் அந்த செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய அந்த 7 மாதங்களில் அந்த மாதிரி அந்த ஜாதகர் அந்த உபத்திரவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறார். இது தவிர அந்த 3வது அடிக்கு போகும்போது ஏனென்ற கள்ளரால் சோபம் உண்டாங்கிறார். களவு திருடுகளுக்கும் இந்த 6ஆம் இடம் தான் காரகத்துவம். அந்த 6ஆம் இடத்துக்கு காரகனாக விளங்குறவரும் செவ்வாய். அதனால் அவருடைய காலங்களில் திருடு கொடுக்கறதெல்லாம் கூட நடக்குங்கிறார். அவருடைய தசை நடந்தாவோ அல்லது அந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய புத்தி காலங்கள்லையோ அந்த ஜாதகருக்கு அந்த தொல்லைகள் வர வாய்ப்பு உண்டுங்கிறார். செவ்வாய் பகவான் பண இழப்புகள், கடன் கொடுத்து ஏமாறுறது, முடிச்சுக்கிட்டே திருடு கொடுக்கறது தான். கொடுத்த பணம் வாங்க முடியாமல் போனால் அதெல்லாம் திருடுன்னு தான் கணக்கு. காலமாக முறையும் தண்ணீர் அங்காரகன் சாலவே நிற்க தனித்தும் கண்ணோ குறி ஞால மீதில் புதைத்திடும் நற்பொருள் வாழைக்கே தேடறியாமல் மறைக்குமே. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து பலம் பெற்றிருந்தாலும் கூட, தனியாக இருந்தாலும் கூட, வலுப்பெற்றிருந்தாலும் கூட அந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை புதைச்சி வச்சுட்டு எங்கே புதைச்சோம்னு தெரியாமல் விட்டுட்டு போயிடுவான்னு அந்த பாடலில் சொல்லுது. அர்த்தம் அது. அப்போ செவ்வாய் பகவான் காலங்கள் நடக்கிற போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல பதிவுகளில், ஒரு ஜாதகனுக்கு ஜாதகத்தில் அமைந்திருக்கிற அந்த யோக பாவங்களை எல்லாம் அறுவடை பண்ணுற காலம், அதை அனுபவிக்கிற காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகத்தினுடைய தசை புத்தி அந்தரம் சூட்சமாந்திரம் பிராண சூட்சமாந்திரம் இப்படி காலங்களில் தான் அந்த ஜாதகனுக்கு அந்த அனுபவங்கள் நடைமுறைக்கு வரும்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ இந்த சந்திர தசையில் செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்தில் அவனுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ஜாதகனுக்கு சுட்டி காட்டணுங்கிறதுக்காக புலிப்பாணி சித்தர் இந்த பாடலில் ரொம்ப வலியுறுத்துறார். ஏனென்ற கல்லரா நோமுடி திருடனா கூட இருக்கலாங்கிறார். அல்லது உன் பக்கத்திலேயே நல்லவனை போல இருந்தாலும் உன்னை ஏமாற்றுவாங்கிறார். இதை தவிர அதே 3ஆம் அடியில் 2வது வரியில் சொல்லும்போது
எளிதான ஏந்திழையால் துக்கம் உண்டாம். குடும்பத்தில் அப்பாவி அப்ராணி பொண்ணுகளாக இருக்கிறவங்க, வாழ்க்கை துணைவியார் அல்லது மகள், தமக்கை, தங்கச்சி, ஆனால் அந்த குடும்பத்தில் பெண் வர்க்கத்தினர் இருந்தால் கூட அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஜாதகனுடைய கடமையாக இருக்கும். அவன் ஜாதகப்படி நடக்கக்கூடிய சந்திரமகாதச செவ்வாய் அவன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறார். துக்கம் உண்டாம், மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டத்தை கூட அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அடுத்த இறுதியடியில் சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, கோணென்ற கோதையரும் சகோதரத்தார். கோணென்ற கோதையர்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிருந்தா அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அவங்களால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்கிறார். இந்த 4வது வரியில் 2வது வரியில் பாருங்க, கொடுமைகளும் உண்டாகும். சகோதரத்தால் கொடுமைகள் உண்டாகும்னு சொன்னால் அப்போ திருமணம் பண்ணி போன பெண்களுக்கு கூட அந்த மாதிரி பாதிப்புகளை சகோதரர்கள் கொடுப்பாங்க, சிக்கல்களை கொடுப்பாங்க, சிரமங்களை கொடுப்பாங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு சந்திரமகாதச செவ்வாய் புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டுவதோட அந்த கடைசி வார்த்தையில் போடுறாரு பாருங்க, கூர்ந்து பாருங்கிறார். கூர்ந்து பாருன்னா கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும். ஏதோ இந்த பாடலில் நான் சொல்லியிருக்கிறேங்கிறதுக்காக எடுத்த உடனே அந்த சந்திரமகாதசையில் செவ்வாய் புத்தியில் அந்த ஜாதகருக்கு துன்பத்தை தான் தரும், நான் சொல்லியிருக்கிற துன்பம், துக்கங்கள், துயரங்கள் தான் வரும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க, கூர்ந்து பாருங்கிறார். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுப்பெற்று இருக்கிறாருன்னு வைங்க, கேந்திரங்களுக்கு அதிபதிகளாக இருந்து ஆட்சியாவோ உச்சமாவோ அந்த செவ்வாய் பகவான் இருந்தார்னு சொன்னால் நன்மையை தான் தருவார். செவ்வாயும் சந்திரனும் 2 பேருமே நட்பு கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று. இன்னும் சொல்ல போனால் அந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம், அது செவ்வாய் ஆட்சியிலையோ இல்லை சந்திரன் ஆட்சியிலையோ இருந்து இந்த மாதிரி தசாபதி நடக்கிற காலத்தில் அந்த சந்திரமங்கல யோகத்தினுடைய பலாபலனை ஜாதகனுக்கு நல்ல பலன். அது பூமி யோகம் கிட்டும், விவசாயத்தில் நன்மை கிடைக்கும், விவசாய பொருள்களை வியாபாரம் பண்ணுறதுல லாபம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நல்ல முன்னேற்றத்தை தரும், அன்றாட வருவாய். அப்போ அதைத்தான் இந்த கடைசி வார்த்தையில் சொல்கிறார், கூர்ந்து பாருங்கிறார். இங்கே ஒரு ஜாதகனுக்கு வரக்கூடிய இடர்களை சுட்டி காட்டி அவன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடங்கள் எந்த மாதிரியெல்லாம் வருங்கிறத சொல்லிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கிறதுக்கு அதுக்குண்டான திருத்தலங்கள் வழிபாடுகள் செய்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்கிறாரே தவிர ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி அந்த சந்திரனுடைய அமைப்பு அந்த செவ்வாயினுடைய அமைப்பு இது 2மே ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் இந்த தீய பலன்கள் நடக்கிறதுக்கு பதிலாக என்னென்ன துன்பமெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறாரோ, எதனாலையெல்லாம் துன்பம் வரும்னு சொல்கிறாரோ அதனாலையெல்லாம் இன்பம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும்னு நாம் எடுத்துக்கணும். அதைத்தான் இந்த கடைசி வார்த்தையில் சொல்கிறாரு, கூர்ந்து பாரு. சந்திரனும் செவ்வாயும் நல்ல வலுப்பெற்ற அமைப்பில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் துன்பங்களுக்கு பதிலாக இன்பங்களைத்தான் அறுவடை செய்வான், சந்தோஷத்தை தான் அறுவடை செய்வான், முன்னேற்றத்தை தான் அறுவடை செய்வான். இதைத்தான் புலிப்பாணி சித்தர் அந்த கூர்ந்து பாரு என்கிற வார்த்தையில நமக்கு சூசகமாக சுட்டி காட்டி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பதிவிலே சந்திரமகாதசையிலே அந்த ராகு புத்தி 18 மாதம் வருது. அந்த மாதிரி காலத்திலே ஜாதகன் எந்த மாதிரியான நல்ல பலன் அல்லது தீய பலனை அனுபவிப்பான் என்பதை புலிப்பாணி சித்தர் எப்படி சொல்லி இருக்கிறார் என்பதனை பாடல் மூலமாக நாம் விளக்கம் பெறுவோம். தயாராகுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.